Hello guys, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் சாப்டரில் 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிவைடட் இன்கம், நெக்ஸ்ட் கேஷுவல் இன்கம், நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் லெட்டிங் ஆன் ஹையர் ஆஃப் மிஷினரி ஃபர்னிச்சர் அலாங் வித் பில்டிங்ஸ், நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த 4 டைப்ஸ் தான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிவைடண்ட் இன்கம் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ டிவைடண்ட் இன்கமில் என்னென்ன இன்கம் டிவைடண்ட்டில் வந்து டாக்ஸபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் கம்பெனி. ஓகே, ஸோ டொமஸ்டிக் கம்பெனியோட டிவைடண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை டைரெக்டாக எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் டிவைடண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. ஓகே, ஸோ டொமஸ்டிக் கம்பெனியோட டிவைடட் taxable, foreign company or divided or taxable. Okay, so next பார்த்தீங்கன்னா from cooperative society. So டிவைடண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தா அதுவுமே டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட் யூடிஐ ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ டிவைடண்ட் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாக ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னாலுமே, இல்லை யூடிஐ அது மூலியமாக ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னாலுமே டாக்ஸபிள் தான். ஓகே, ஸோ டொமஸ்டிக் கம்பெனி, ஃபாரின் கம்பெனி, அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அப்புறம் யூடிஐ ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டிவைடட் இன்கம் எல்லாமே வந்து டாக்ஸபிள் தான். ஓகே, ஸோ உங்களுக்கு டிவைடட் இன்கம் ரொம்ப ஈஸியான ஒரு பார்ட் தான். ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில். ஸோ டைரெக்டாக நான் சம்முக்கு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிஸ்டர் சீனிவாஸ் சப்மிட்ஸ் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஹிஸ் இன்கம் for the previous year ending March 31, 2024. Okay, so dividend from X Limited, a foreign company. So நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபாரின் கம்பெனின்னு கொடுத்துருந்தா நம்ம அதை டைரெக்டாக எடுத்துப்போம், இட் இஸ் taxable. Okay, so dividend from Y Limited and Indian company domestic company. Okay, so domestic company as well as foreign company ரெண்டுமே வந்து taxable தான். So dividend from cooperative society இதுவுமே நம்மளுக்கு taxable தான். Okay, determine the chargeable income under the head other sources. Okay, so எல்லாமே taxable, எல்லாத்தையும் ஆட் பண்ணி total income from other sources is equal to 73,000. இவ்வளோ தான் இந்த சம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் தான் இந்த சாப்டர். நான் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டரில் எழுதி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளோட ப்ரொசீஜர் என்ன இருக்கணும், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஓகே, கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், okay, so particulars column and then rupees column. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு மட்டும் நீட்டாக ஆர்டரில் எழுதி காமிக்கிறேன், நெக்ஸ்ட் சம்லாம் ஷார்ட் ஃபார்மாக நம்ம போய்க்கலாம். ஓகே, ஸோ பர்டிகுலர்ஸ் பார்ட் 1 என்னது, டிவைடண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவைடண்ட் ஃப்ரம் இண்டியன் கம்பெனி. ஸோ நீங்கள் எல்லாமே ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க, நான் ஷார்ட் ஃபார்மாக எழுதுகிறேன். ஃபுல் ஃபார்மாக இருந்தால் வீடியோ லென்த் கொஞ்சம் பெருசாக போகும். டிவைடண்ட் ஃப்ரம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த அமௌண்ட்ஸ் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 40,000, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30,000, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,000. ஓகே, ஸோ டோட்டல் நம்மளுக்கு 73,000. ஓகே, ஸோ total income from other sources is equal to ஈக்குவல் டு 73,000. இதுதான் இதோட ஃபார்மேட். ஸோ டிவைடட் இன்கமில் என்னென்னா டாக்ஸபிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபாரின் கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, நெக்ஸ்ட்டு யூடிஐ இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த டிவைடண்ட் எல்லாமே டாக்ஸபிள் தான். ஸோ இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் டேரெக்டாக எழுதி டோட்டல் பண்ணி போட்டுருணும், அவ்வளோதான். ஸோ டிவைடட் இன்கம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பார்ட்டு தான். ஓகேவா, ஸோ செகண்ட் சம் பாருங்கள், மிஸ்டர் மோகன் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் furnishes the following particulars of his income for the previous year ending March 31, 2024. So இதில் பார்த்தீங்கன்னா dividend from Microsoft, a foreign company. என்ன சொன்னேன், taxable. dividend from Telco இதுவுமே டாக்ஸபிள் தான். டிவைடண்ட் ஃப்ரம் யூனிட்ஸ் ஆஃப் யூடிஐயும் டாக்ஸபிள் தான். ஸோ இதுக்குமே நீங்கள் எல்லா அமௌண்ட்டும் எழுதி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அமௌண்ட் வேல்யூ கிடச்சிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி டிவைடண்ட்டில் எல்லா வேல்யூஸுமே நீங்கள் எழுதி
டோட்டல் க்ராஸ் அப் பண்ணி போட்டுடலாம். அதுதான் உங்களுக்கு மற்ற சம் மாதிரி வேறு எந்த கேல்குலேஷனுமே பெருசாக இருக்காது. எல்லாத்தையுமே ஆட் பண்ணி உங்களுக்கு டோட்டல் போடுறது தான் dividend income பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ dividend from Ashok Leland Limited, it is a domestic company, so it is taxable. Interest dividend from TVS Limited, இதுவுமே வந்துட்டு டொமஸ்டிக் கம்பெனியில் தான் வரும். ஸோ இதுவுமே taxable தான். Dividend from cooperative society, இதுவுமே taxable. Dividend from foreign company, இதுவுமே நம்மளுக்கு taxable தான். Dividend from mutual funds, இதுவுமே நம்மளுக்கு taxable தான். ஸோ எல்லா வேல்யூஸுமே எழுதிட்டு இந்த காலமுக்கு, ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபுல் ஃபார்மோட எழுதி இதுக்கு நேராக இதோட வேல்யூஸ்லாம் எழுதி டோட்டல் பண்ணி நீங்கள் எழுதிடணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3லே நம்மளுக்கு பார்ட் ஏ கொடுத்து இன்னொரு கொஸ்டினும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ பாலாஜி அண்ட் வெங்கடேஷ் ப்ரொவைட் ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் தேர் இன்கம். ஓகே, ஸோ கம்ப்யூட் தி டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ 2 பேர்த்தோட டிவைடண்ட் இன்கம்ஸ் கொடுத்துருக்காங்க ஆஃப் இந்தியன் கம்பெனி. ஸோ எக்ஸ் லிமிடெட், ஒய் லிமிடெட், ஜெட் லிமிடெட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் ஏர்னிங்ஸ் ஆஃப் டிவைடண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அதுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் 3 lakh and 6 lakh. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக சம் பண்ணலாம். இது வந்துட்டு ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த மெத்தடை நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளோட ஃபார்மேட் எழுதிக்கலாம். 3A ஓட ஆன்சர்ஸ். ஓகே, computation of income from other sources of Balaji and Venkatesh for the assessment year. நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் என்னது 2024 to 2025. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் என்னது நம்மளுக்கு 2023 to 2024. ஸோ யாரோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கண்டுபிடிக்கிறோம் அந்த பர்சனோட நேம். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர். இது வந்துட்டு டிவைடட் இன்கம்னு இல்லை. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்கம்ஸ்க்கும் உங்களோட ஃபார்மேட் இது மாதிரி தான் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளோடது என்னது பர்டிகுலர்ஸ் காலம். நம்மளுக்கு இதில் 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ருப்பீஸ் காலம் இருக்காமல் பாலாஜி அண்ட் தென் வெங்கடேஷோட காலம்ஸ் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சம் பண்ணலாம். நம்மளோட ஃபஸ்ட் டிவைடண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இந்த 3 இன்கமுமே taxable தான். ஸோ இந்த 3 இன்கம் வேல்யூஸுமே நம்ம எழுதிடலாம். ஸோ பர்டிகுலர்ஸில் டிவைடண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியன் கம்பெனிஸ், எக்ஸ் லிமிடெட், ஒய் லிமிடெட் அண்ட் தென் ஜெட் லிமிடெட். ஓகே, ஸோ எக்ஸ் லிமிட்டோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 8 lakh, நெக்ஸ்ட் ஒய் லிமிடெட் 7 lakh அண்ட் தென் ஜெட் லிமிட்டடில் 9 lakhs. வெங்கடேஷோடது பார்த்தீங்கன்னா 2 lakhs அண்ட் தென் ஒய் லிமிட்டெட்க்கு 4 lakhs, ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3,50,000. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 இன்கம் டிவைடட்டை வந்துட்டு நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 8, 7, 9 24 lakhs வருது பாலாஜிக்கு. ஓகே, ஸோ வெங்கடேஷ்க்கு பார்த்தீங்கன்னா 2, 4 அண்ட் தென் 3 9,50,000 வருது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு ஒன்றுமே பண்ணல. டிவைடட் வந்துட்டு டாக்ஸபிளாக. ஸோ ஹோல் டிவைடட் அமௌண்ட் 3 லிமிடெட் கம்பெனியோட டிவைடட் அமௌண்ட்டு எழுதி டோட்டல் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் பண்ணுவோம். என்ன டிடக்ஷன்னா டிவைடண்டோட டிடக்ஷன் அமௌண்ட் வந்துட்டு 20%. ஓகே, ஸோ டிவைடடோட டிடக்ஷன்ஸ் வந்துட்டு 20%. ஓகே, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா 4 lakh. ஸோ நம்மளோட டோட்டல் டிவைடட் அமௌண்ட் வந்துட்டு 24 lakh. ஸோ 24 lakhஸில் நம்மளுக்கு 20% எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகே, 24 lakhs into 20%, we get 4,80,000. ஓகேவா? ஸோ 4,80,000 ஆர் நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வேல்யூ வேணாது 4 lakh. இந்த 2 அமௌண்ட்டில் எந்த வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூவை தான் நம்ம இங்கே எடுத்துப்போம். ஸோ 4,80,000 ஆர் 4 lakh விச் எவர் இஸ் லெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 lakh தான் நம்மளுக்கு லெஸ்.
ஏன் நீங்கள் வந்துட்டு 20% பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பென்சஸை நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ டிவைடண்டில் வந்துட்டு டிடக்ஷன் வந்துட்டு 20%. ஸோ டோட்டல் டிவைடட் அமௌண்ட்டில் 20% டிடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4,80,000 வரும். நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் 4 lakhs இருக்குது. ஸோ ரெண்டு வேல்யூஸ்லையுமே எது கம்மியாக இருக்கோ அந்த வேல்யூவை தான் நம்ம எடுத்துப்போம் டிடக்ஷனுக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ 9,50,000 இருக்கா. ஸோ 9,50,000 இன்ட்டு 20% நம்மளுக்கு 1,90,000 வருது. இங்கே வெங்கடேஷோட எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 3 lakh. ஸோ 1,90,000 ஆர் 3 lakh இது ரெண்டில் விச் எவர் இஸ் லெஸ் பார்த்தீங்கன்னா 1,90,000 தான் லெஸ். நான் இங்கேயே மேலே மென்ஷன் பண்ணுறேன் 1,90,000 ஆர் 3 lakhs. ஓகே, விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு எடுத்துப்போம். எந்த அமௌண்ட் கம்மியாக இருக்கோ அதுதான் நம்ம எடுத்துப்போம். ஸோ 3 lakh விட 1,90,000 அமௌண்ட் தான் லெஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு 24 lakhs minus 4 lakh we get 20 lakhs. ஓகே, நெக்ஸ்ட் 9,50,000 minus 1 lakh 9,50,000 minus 1,90,000 we get 7,60,000. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேறு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் வேல்யூ ஃபார் பாலாஜிக்கு எவ்வளோ 3 lakhs, வெங்கடேஷுக்கு 6 lakh. ஸோ 20 lakhs ப்ளஸ் 3 lakhs நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் அமௌண்ட்டை வந்து ஆடப் பண்ணுவோம். ஓகே, ஸோ 20 lakhs ப்ளஸ் 3 lakh 23 lakh. ஸோ 7,60,000 ப்ளஸ் 6 lakhs நம்மளுக்கு வந்து 13,60,000 வரும். ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் கம்ப்யூட் தி டேக்ஸ் லைபிலிட்டியில். ஸோ டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டின்னு நீங்கள் எழுதலாம், இல்லாட்டி வெறும் டோட்டல் இன்கம் ஆஃப் டிவைடன்ட்டு நீங்கள் எழுதலாம். ஓகே, லைபிலிட்டி. ஓகே, டேக்ஸ் லைபிலிட்டி இல்லாட்டி டோட்டல் இன்கம்னு எழுதலாம். ஓகே, உங்களுக்கு இதில் பெரிய எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டிவைடண்ட் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த 3 டிவைடட் அமௌண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி டோட்டல் டிவைடண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிருங்க. இதில் வந்துட்டு 20% டிடக்ட் பண்ணணும். ஸோ 24 lakhs இன்ட்டு 20% நம்மளுக்கு 4,80,000. அதே மாதிரி 9,50,000ல் 20% 1,90,000. நம்மளோட எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4 lakhs 3 lakhs. ஸோ 4 lakhs 3 lakhs 4,80,000 or 4 lakh whichever is less அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh தான் லெஸ். ஸோ அதே மாதிரி 1,90,000 or 3 lakh இது ரெண்டில் whichever is less பார்த்தீங்கன்னா 1,90,000 தான் லெஸ். ஸோ நம்ம 1,90,000 எடுத்துக்கிட்டோம். ஸோ ரெண்டு வேல்யூமே மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 20 lakhs கிடச்சிரும். 9,50,000 minus 1,90,000 நம்மளுக்கு 7,60,000. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேறு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். ஸோ இதை வந்து நம்ம ஆடப் பண்ணிடுவோம். ஸோ 20 lakhs plus 3 lakhs நம்மளுக்கு 23 lakhs. next 7,60,000 plus இந்த income from other sources amount 6 lakhs add பண்ணால் 13,60,000. ஸோ இதுதான் நம்மளோட டோட்டல் இன்கம் இல்லாட்டி டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்லேயே பார்த்துடலாம். டிவைடட் இன்கம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ illustration number 1, Ganesh furnishes the following particulars of his income for the previous year 2023-24. compute his income from other sources for the assessment year 2024. ஸோ இது எல்லாமே அப்டேட் பாருங்கள். அசோக் லீலாண்ட் லிமிடெட் இது வந்துட்டு டொமஸ்டிக் கம்பெனி. ஸோ இந்த 25,000 டாக்ஸபிள் தான். டிவிடெண்ட் ஃப்ரம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அதுவுமே டாக்ஸபிள். டிவிடெண்ட் ஃப்ரம் மெட்ராஸ் லிமிடெட்னா இட் இஸ் அ டொமஸ்டிக் கம்பெனி, இதுவுமே டாக்ஸபிள் தான். ஃபாரின் கம்பெனின்னு போட்டிருக்கு, இதுவுமே டாக்ஸபிள். மியூச்சுவல் ஃபண்ட் இதுவுமே டாக்ஸபிள். ஸோ எல்லா அமௌண்ட்டுமே நீங்கள் எழுதி ஆட் பண்ணி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்னு வேல்யூ எழுதிடணும். ஓகே, ஸோ டிவைடட் இன்கம் எல்லாமே எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் லைனாக எழுதி ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி இதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் இதுவுமே உங்களுக்கு ஈஸியான சம் தான். ஓகே, ஸோ இந்த சம்மே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்மளோட ஆர்டர் என்ன சொன்னேன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். நீங்கள் ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் அருண்
அண்ட் வருண். ஓகே, ஸோ எழுதினதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இயர் நம்மளுக்கு என்னது 2024 to 2025. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்னது 2023 to 2024. இது ரெண்டும் கன்ஃபார்ம் எழுதிடணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் தென் யாரோடது அருண் வருண். ஓகே, ஸோ மிஸ்ஸஸ். ஓகே, ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, டிவிடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ லிமிடெட், பி லிமிடெட் அண்ட் தென் சி லிமிடெட். ஓகே, ஸோ ஏ லிமிடெட்க்கு 8 lakhs அண்ட் தென் பி லிமிடெட் 20 lakhs, சி லிமிடெட் நம்மளுக்கு 28 lakhs. ஓகே, வருணில் பார்த்தீங்கன்னா ஏ லிமிடெட் 2,50,000, பி லிமிடெட் 3,50,000 அண்ட் தென் சி லிமிடெட் நம்மளுக்கு 4 lakhs. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 வேல்யூஸ்மே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகே, 20, 28, 8. ஓகே, 56 lakhs வருது. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் வருணுக்கு பார்த்தீங்கன்னா 2,50,000, 3,50,000, 4 lakhs, 10 lakhs வருது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு டோட்டல் டிவிடெண்ட் வேல்யூ. இதில் நம்ம டிடக்ஷன் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிவிடெண்ட்டோட டிடக்ஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20%. ஸோ 56 lakhsல 20% நம்மளுக்கு வந்துட்டு 11,20,000. ஓகே, ஸோ மிஸ்ஸஸ் அருணோட எக்ஸ்பென்சஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் ஃபார் இயர்னிங்ஸ் டிவைடெண்ட். ஸோ அந்த சம்மில் உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்னு டைரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகே, எக்ஸ்பென்சஸ் ஆன் இயர்னிங்ஸ் ஆஃப் டிவைடெண்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ்னாவே அது மைனஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த சம்மில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ்னு கொடுக்கல, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாரோட் ஃபார் இயர்னிங் டிவைடெண்ட். ஸோ இந்த வேல்யூமே எக்ஸ்பென்சஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் borrowed for earnings dividend, இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 11,20,000 or 21,000 which ever is less. இந்த ரெண்டு வேல்யூவில் எது லெஸ், 21,000 தானே லெஸ். ஸோ 21,000. ஸோ அதே மாதிரி இந்த 10 lakhக்கு நம்ம 20% பண்ண போகிறோம். ஸோ 10 lakh into 20% we get 2 lakhs. ஓகே, இதோட அருண் நெக்ஸ்ட் வருணோட எக்ஸ்பென்சஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2,50,000. ஓகே, ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எது லெஸ் பார்த்தீங்கன்னா 2 lakh தான் லெஸ். ஸோ நம்ம 2 lakhs தான் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம கண்டுபிடிச்ச டோட்டல் டிவைடட் அமௌண்ட்டில் 20% கால்குலேட் பண்ணி எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டோட ரெண்டு அமௌண்ட்டில் விச் எவர் இஸ் லெஸ் அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துப்போம். ஸோ இதில் 21,000 தான் லெஸ், இதில் 2 lakh தான் லெஸ் அமௌண்ட். ஸோ நம்ம வந்து 56 lakhs மைனஸ் 21,000 பண்ணணும். 56 lakhs minus 21,000 we get 55,79,000. ஓகே, ஸோ அதே மாதிரி 10 lakhsல 2 lakhs போச்சுன்னா உங்களுக்கு 8 lakhs வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு அதர் இன்கம். அந்த சம்மில் நம்மளுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்னே கொடுத்துருப்பாங்க. இதில் நம்மளுக்கு அதர் இன்கம் இருக்குது. நம்ம அதர் இன்கம் இல்லாட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் எல்லா இன்கமே டைரெக்டாக ஆட் தான் பண்ணிப்போம். ஸோ அதர் இன்கம் நம்மளுக்கு 2 lakhs, இங்கே வந்து 8 lakh. ஓகே, ஸோ 55,79,000ஓட 2 lakhs ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 57,79,000. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு 16 lakhs வந்துடும். அவ்வளோதான். இந்த டிடக்ஷன் அமௌண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, இதை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம், அதை அப்படியே லெஃப்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு டோட்டல் இன்கம் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ டிவைடட் இன்கம் எல்லா சம்ஸுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ்லேயே டிவைடட் இன்கம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி, பெரிய கால்குலேஷன் எதுவுமே இருக்காது. இந்த ஒரு மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிடக்ஷன் 20% வரும். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் நம்மளுக்கு
4 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து டிவைடெண்ட் இன்கம் மட்டும்தான் பார்த்தோம். டிவைடெண்ட் இன்கமில் டொமஸ்டிக் கம்பெனியோட டிவைடெண்ட், ஃபாரின் கம்பெனி டிவைடெண்ட், இல்லாட்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, யூடிஏ அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த 4 டைப்ஸ் ஆஃப் டிவைடெண்ட் வந்துச்சுன்னா எல்லாமே டாக்ஸபிள்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது பாருங்கள், டிவைடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி டாக்ஸபிள், டிவைடெண்ட் ஃப்ரம் இந்தியன் கம்பெனி இதுவும் டாக்ஸபிள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதுவுமே டாக்ஸபிள். ஸோ பர்டிகுலர்ஸ் காலமில் இதெல்லாம் எழுதிட்டு ருப்பீஸ் காலமில் அமௌண்ட்டில் எழுதி எல்லா வேல்யூஸுமே டோட்டல் பண்ணி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு 73,000. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிச்சு. செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், ஃபாரின் கம்பெனி இதுவுமே டாக்ஸபிள், டெல்ஸ்கோ இதுவுமே டாக்ஸபிள், யூடிஐ இதுவுமே டாக்ஸபிள். ஸோ பர்டிகுலர்ஸ் காலமில் இதெல்லாம் எழுதிட்டு ருப்பீஸ் காலமில் வேல்யூஸ்லாம் எழுதி ஆட் பண்ணி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு 72,000. செகண்ட் சம்மும் முடிஞ்சிச்சு. தேர்ட் சம்மில் பாருங்கள், அசோக் லீலேண்டோட டிவைடெட், இது வந்து டொமஸ்டிக் கம்பெனியோட டிவைடெட் டாக்ஸபிள். டிவிஎஸ் லிமிடெட் இதுவுமே வந்துட்டு டொமஸ்டிக் கம்பெனியில் வந்துடும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதுவுமே டாக்ஸபிள் தான். ஃபாரின் கம்பெனி இதுவுமே டாக்ஸபிள் தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதுவுமே நம்மளுக்கு டாக்ஸபிள் தான். ஸோ எல்லா அமௌண்ட்டுமே நம்ம எழுதி டோட்டல் பண்ணி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இஸ் ஈக்குவல் டு 1,28,000 நம்ம எழுதிடுவோம். ஓகே, ஸோ இந்த சம்மில் என்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பார்த்தீங்கன்னா, பாலாஜி வெங்கடேஷ் 2 பேரோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 வேல்யூ வந்து டிவைடெண்ட் அமௌண்ட். ஸோ இந்த 3 வேல்யூமே ஆட் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டோட்டல் அமௌண்ட் வரும். ஓகே, ஸோ இந்த 3 வேல்யூஸ்மே ஆட் பண்ணால் நம்மளுக்கு 24 lakhs வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு 4 lakh. ஸோ எக்ஸ்பென்சஸை டிடக்ஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு 20% தான் டிடக்ஷன். டிவைடெண்ட்டோட டிடக்ஷன் அமௌண்ட் வந்துட்டு 20%. ஸோ டோட்டல் டிவைடெண்ட்டோட இன்கமில் 20%, அதாவது 24 lakhs இன்ட்டு 20% பண்ணிங்கன்னா 4,80,000 வரும். நம்மளோட எக்ஸ்பென்சஸ் என்னன்னு பார்த்தோம் 4 lakhs. ஸோ இந்த 4 lakhs ஆர் 4,80,000 விச் எவர் இஸ் லெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh தான் லெஸ். ஸோ 24,000 மைனஸ் 4 lakhs நம்மளுக்கு 20 lakhs. நெக்ஸ்ட் வேறு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 lakhs நீங்கள் டேரெக்டாகவே ஆட் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ 20 lakhs ப்ளஸ் 3 lakhs நம்மளுக்கு 23 lakhs. அதே மாதிரி தான் வெங்கடேஷுக்கும் 3 இன்கமே ஆட் பண்ணால் 9,50,000 வரும். இதில் 20% பண்ணிங்கன்னா 1,90,000 வரும். ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸ்பென்சஸ் வந்து 3 lakhsன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1,90,000 ஆர் 3 lakhs இந்த 2 அமௌண்ட்டில் எது சின்ன அமௌண்ட்? 1,90,000 தான் சின்ன அமௌண்ட். ஸோ 1,90,000 எழுதிட்டு 9,50,000 மைனஸ் 1,90,000. So we get 7,60,000. So income from other sources நம்மளுக்கு 6 lakhs. So 7,60,000 minus 6 lakhs நம்மளுக்கு total income கிடச்சிரும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் கேஷுவல் இன்கம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிவைடட் இன்கமில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.